இந்த காணொளியில் ஒரு தாய் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் காட்டப்பட்டுள்ளது. தாய் காய்கறிகளை வெட்டும் போது சிறுமியும் ஒரு அன்னாசி பழத்தை வெட்ட முற்படுகிறாள். அன்னாசி பழத்தின் வெளிப்புற தோல் மிக கடினமாக இருந்ததால் அவளால் வெட்ட முடியவில்லை. அதை பார்த்த தாய் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து தோலை சீவிவிட்டு வெட்டி காட்டுகிறார். சிறுமியும் அதை பின்பற்றி வெட்டுகிறாள். பின்பு பள்ளிக்கு செல்லும் வழியில் சில சிறுவர் சிறுமியர் மகிழ்ச்சியாக பனிக்கூழ் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அதை ஆசையாக பார்த்தாள் சிறுமி. அதை பார்த்து கொண்டிருந்த அவளது தாய் மகள் ஆசைப்பட்டதை வாங்க காசில்லையே என்று வருந்துகிறாள். அன்று வீட்டுக்கு சென்றவுடன் அன்னாசி பழத்தை வெட்டி பனிக்கட்டிகளுக்கு நடுவில் வைத்து தானே தயாரித்த பனிக்கூழை மகளுக்கு கொடுத்து மகிழ்கிறார். சுவைத்து சாப்பிட்ட சிறுமி இதை நாம் விற்கலாமே என்று யோசனை கூறுகிறாள். மறுநாள் அம்மா செய்து கொடுத்த அன்னாசி பழ பனிக்கூழை சந்தையில் விற்க செல்கிறாள் சிறுமி. ஆனால் யாருமே அவளிடம் வாங்கவில்லை. சிறுமி அம்மாவிடம் வருத்தத்துடன் வந்து ஏன் அவளிடம் யாருமே வாங்கவில்லை என்று வினவினாள். அதற்கு அம்மாவோ சந்தைக்கு சென்று எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்று கற்றுக்கொள்ளும்படி கூறினார். சிறுமியும் அவ்வாறே செய்தாள். பின் ஒரு அட்டையில் விற்கும் பொருளை பற்றி எழுதி எடுத்துக்கொள்கிறாள். சலுகையை சொல்லி கூவி விற்கும் வியாபார உத்தியை பயன்படுத்துகிறாள். அதில் அவள் வெற்றியும் காண்கிறாள். சிறுவர் சிறுமியர் பலர் அவளுக்கு வாடிக்கையாளராக ஆனார்கள். தாய்க்கு இதை பார்த்து மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. தான் இல்லாத போது கூட தன் மகளால் சமாளித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவருக்குள் துளிர்க்கிறது. மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டதாக தாய் பூரித்து மகிழ்கிறாள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் என்ற பட்டுக்கோட்டையாரின் வரிகளை உண்மையாக்கியிருக்கிறாள் இந்த சிறுமி. கேள்விகள்: அனுபவம் மிகச்சிறந்த பாடம் என்பதை பற்றி உன் கருத்தை விளக்கி கூறவும். உன்னிடம் உள்ள ஏதேனும் ஒரு சிறப்பு ஆற்றலை பற்றி விளக்கவும். உன் சொந்த வாழ்வில் அனுபவத்தில் கற்ற பாடம் என்று ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா? விளக்கவும்.